வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாலிசி நோட்டுடைய ஒரு ஜிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 19 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். அதுல இருந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ அதனுடைய மினிஸ்டர் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கான ஜிஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாங்க. நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஜிஸ்ட் நோட்ஸ் வேணும்னாக்கா கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் பார்க்கலாங்க. யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 25 to 26க்கான பாலிசி நோட். ஸோ ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் கொடி. ஸோ கொடை அருள் செங்கோல் முறை குடியோம்பல். ஸோ இந்த மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு அரசன் மற்ற அரசர்களுக்கு ஒளிவிளக்கு போன்றவன் அப்படின்னு சொல்லி இந்த குரல் வந்து சொல்லுது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2000 பட்ஜெட்ல தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2025 பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 572.02 crore rupees வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ முக்கியமாக டிபார்ட்மெண்ட்குள்ள பார்க்குறப்போ நம்ம வந்து வேற என்னென்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அது கீழே என்னென்ன கார்பரேஷன்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மெயின் ஆர்கனைசேஷன் SDAT அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 92ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூலை 18, 92ல கொண்டு வரப்பட்டது. ஸோ ஸ்டேட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து ஸ்டேடியம்ஸ் வந்து கொண்டு வரக்கூடியது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத்லெட்ஸுக்கான அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ், கோச்சிங், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து மெயினாக இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க, SDAT அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே வந்து இவங்க தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ SDAT கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் சர்வீசஸ், அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த SDAT வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய பிரசிடென்ட், தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பா அப்படி. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இங்கே பார்க்கணும். சீஃப் மினிஸ்டர் தான் இதனுடைய பிரசிடென்ட்டாக இருக்காரு, SDAT பிரசிடென்ட்டா. ஸோ இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியினுடைய ஹெட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கவர்மெண்ட்ல டெபுட்டி CM வந்து இருந்திருப்பா அப்படி லாஸ்ட் கவர்மெண்ட்ல. ஸோ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு அபெக்ஸ் பாடி ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒலிம்பிக், நான் ஒலிம்பிக் கேம்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 28ல ஒலிம்பிக் கேம்ஸ் எங்க கண்டக்ட் பண்ண போறாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து கிரிக்கெட் ஸ்குவாட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ 28 ஒலிம்பிக் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணக்கூடியது, அதே மாதிரி அத்லெட்ஸுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த SDAT கீழே 6 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸுக்காக. ஸோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸும் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டனியரிங், ஓசன் வாயேஜஸ், ராக் கிளைம்பிங், இந்த மலை ஏறுதல், இதெல்லாம் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஸ், ஸோ பப்ளிக் பொதுமக்களுக்கும் வந்து அவங்க ஃபிட்னஸாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ மோட்டிவேட்டிங் சிட்டிசன்ஸ் டு என்கேஜ் இன் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பப்ளிக்கான ஸ்கீம்ஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக்கல் அசிஸ்டன்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் அத்லெட்ஸுக்கு, அப்புறம் கோச்சிங் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனுவல் காலண்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாமுக்கான ஆனுவல் காலண்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இவங்களும் அந்த இயரில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேஷ் ப்ரைஸஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் டு மெடலிஸ்ட் இன் நேஷனல் இன்டர்நேஷனல் காம்படிஷன். ஸோ கோல்டு மெடலோ ஏதோ ஒரு மெடல் வந்து வின் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இவங்க இன்சென்டிவ்ஸ் அண்ட் கேஷ் ப்ரைஸஸ், ஸோ இதுவும் வந்து கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து 5 லெவலில் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து, சரிங்களா, கிராஸ் ரூட் லெவலில் வந்து இங்கே வந்து ஒலிம்பிக் வரைக்கும் எப்படி அந்த 5 லெவல்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெவல் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸ் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து மக்களை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு பற்றின அவேர்னஸ் கொண்டு வரணும், அவங்கள ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அதான் வந்து லெவல் 1 கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அவங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க
அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ ப்ரொவைடிங் பேசிக் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இன் வில்லேஜ் பஞ்சாயத்து அர்பன் அவார்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கான ஸ்கீம் தான் வந்து கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் சொல்லலாம் சரிங்களா. ஸோ லெவல் 2ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முக்கியமான ஈவெண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி கேம்ஸ். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ், மினி ஸ்டேடியா. ஸோ மினி ஸ்டேடியம்ங்கிறது எல்லா அசம்பிளிஸ்லும் 234 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்லையும் வந்து கொண்டு வரக்கூடியதான் இந்த மினி ஸ்டேடியம் சொல்லக்கூடியது. அது போக கேலோ இந்தியா சென்டர்ஸ், அப்புறம் ஸ்டார் அகாடமி. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வரக்கூடியதான் இந்த எஸ்டிடி கீழே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து லெவல் 3 பார்த்தோம்னா ஸ்டேட் லெவல். ஸோ ஸ்டேட் லெவலில் பார்க்குறப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் அகாடமி. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கான அந்த ஸ்பெஷலைஸ்ட் அகாடமிஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் 4 பார்க்குறப்போ நேஷனல் லெவல். ஸோ நேஷனல் லெவலில் வரப்போ நம்ம வந்து யூட்டிலைசிங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் கோச்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட் லெவலில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கோச்சஸோடைய அந்த ஸ்கில்ஸும் வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேஷனல் லெவலில். இன்டர்நேஷனல் லெவல் போகிறப்போ ஸோ ஹோஸ்டிங் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அக்சஸ் டு வேர்ல்டு கிளாஸ் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் சரிங்களா. ஸோ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்க செய்ய முடியும் சரிங்களா. இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ டோட்டலாக வந்து லெவல் 1 to லெவல் 5 லெவல்ஸில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ இது வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி. இதுக்கான ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க 9514000777 அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா 2022 சரிங்களா. ஸோ 12 செப்டம்பர் 2022 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அத்லெட்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் 2 பேருமே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஆடுகளம் இன்ஃபர்மேஷன் சென்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆடுகளம் ஆப். ஸோ அதுக்கான மொபைல் ஆப்பும் வந்து இருக்குது. அது வந்து டிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் செயலி சரிங்களா. மொபைல் செயலி. இது வந்து பிளேயர்ஸ், பப்ளிக்கு, கோச்சஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதர் ரிசோர்ஸஸ் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் மாடியூல். ஸோ இதுக்கு இந்த ஸ்கீமை வந்து மானிட்டர் பண்ணக்கூடியதும் இந்த ஆடுகளம் ஆப்பில் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த கிட் கொடுக்கக்கூடியது சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்டகிரேட்டட் வித் அஃபிஷியல் tnsports.org.in வெப்சைட்டோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் வெப் போர்ட்டல் சரிங்களா. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் வெப் போர்ட்டல். இதில் காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்பான்சர்ஸும் வந்து இந்த போர்ட்டலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கே கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து நம்ம 3% ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் சரிங்களா. ஸோ 3% ரிசர்வேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஸ்டேடியம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது என்னென்ன இருக்குது ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது SSFC அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டெடிகேட்டட் ஹோம் ஆஃப் செஸ். ஸோ செஸ்ஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேடியமாகவும் இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாப்பி, சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாப்பி. ஸோ டெடிகேட்டட் ஹோம் ஆஃப் செஸ் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாப்பி. நெக்ஸ்ட் வந்து சென்னை ஒலிம்பிக் அகாடமி. இதுவும் வந்து JNSல தான் இருக்குது. சென்னை ஒலிம்பிக் அகாடமி இனாகிரேட் பண்ணப்பட்டது 2024 இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. 19 February அன்னைக்கு இண்டோர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒலிம்பிக் அகாடமி, ஒலிம்பிக் கேம்ஸ் இண்டோர் ஸ்போர்ட்ஸுக்காக. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சென்டர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது போக நெக்ஸ்ட் வந்து இது இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இன்னொரு சென்டர் பார்த்தீங்கன்னா TACSS அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 3rd ஃப்ளோரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 கோடியில் இதை வந்து கட்டியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஸோ ஐடென்டிஃபைங் ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அண்ட் சஜஸ்டிங் ரெமடியல் மெசேஜ். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமடியல் மெசேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர். இது வந்து மதுரையில்
கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 18 February 2024 கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை ஒலிம்பிக் அகாடமி 19 February, மதுரையில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர் வந்து 18 February அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அண்டர் தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் ப்ராஜெக்ட் இது கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரிவென்டிங் இன்ஜுரிஸ், ஆஃபரிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரெக்கவரி அண்ட் ரீஸ்டோரிங் ஃபிட்னஸ். நெக்ஸ்ட் HATC. ஸோ அது வந்து ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர், நீலகிரிஸ்ல இருக்கக்கூடியது. அந்த அதிகமான அந்த எப்படி சொல்றது, அங்கே லோ ஆக்சிஜன் என்வரான்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அத்லெட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டரை இந்த HATC நீலகிரிஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம், இதுவும் சென்னையில் தான் இருக்கு. ஸோ போத் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸும் வந்து இருக்கு. அதே மாதிரி நான் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸும் இந்த ஸ்டேடியத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டகிரேட்டட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம். சரிங்களா? ஸோ இந்த நேம் வந்து முக்கியம், மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம், இது சென்னை தான். ஸோ இந்த ஸ்டேடியத்தில் மெயினாக என்ன ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏசியன் மென்ஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 23 வந்து இங்கே தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கலைஞர் சென்டினரி பெவிலியன். சரிங்களா? இது வந்து கலைஞர் அந்த 100ஆண்டு அரங்கு வந்து 28 July 2023 அன்னைக்கு வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேடியம் பார்த்தோம்னா அக்வாட்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் பேட்மிண்டன் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஏஜிபி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டென்னிஸ் ஸ்டேடியம், இது வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கு. நுங்கம்பாக்கம், சென்னை, தமிழ்நாடு டென்னிஸ் ஸ்டேடியம். ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து எங்கெங்க இருக்கு, அதனுடைய அந்த பிளேஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பிளேஸ் தான் மேப் பண்ணி கேட்பாங்க, ஏதோ ஸ்டேட்மெண்ட்டில் வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அது போக ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஸ்டேடியம்ஸ் இருக்கு, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸின் 32 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி 32 மல்டிபர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம் 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும், 9 சிந்தட்டிக் அத்லட்டிக் ட்ராக்ஸ் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அப்புறம் 6 சிந்தட்டிக் ஹாக்கி டர்ஃப், சிந்தட்டிக் டென்னிஸ் கோர்ட்ஸ், ஸோ ஸ்விம்மிங் பூல்ஸ், மாடர்ன் ஃபிட்னஸ் சென்டர் இன் 17 டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எஸ்டிஐடி கீழே இருக்கு. சரிங்களா? ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷிங் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இன் சென்னை. சரிங்களா? ஸோ இது வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்டேடியமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஓவர் 100 ஏக்கர். ஸோ 100 ஏக்கருக்கும் மேலே இது வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து சிங்கப்பூர் ஸ்போர்ட்ஸ் ஹப்பு, கைதக் ஸ்போர்ட்ஸ் பார்க், சிட்னி ஒலிம்பிக் பார்க், லண்டன் ஒலிம்பிக் பார்க். ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி தான் இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி சென்னையில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமும் வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல வந்து கொண்டு வர போறோம். 28.3636 ஏக்கர்ஸ்ல கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் ஒலிம்பிக் அகாடமிஸ். ஸோ இந்த ஒலிம்பிக் அகாடமிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை. ஸோ சென்னையில அதுக்கப்புறம் வந்து சென்னையில வந்து எங்க இருக்குன்னா ஜேஎன்எஸ் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல வந்து இருக்கு. திருச்சிராப்பள்ளியில எலந்தப்பட்டி பஞ்சாயத்து திருவெரும்பூர் பிளாக் இங்க இருக்கக்கூடியது. அடுத்து மதுரை, அப்புறம் நீலகிரியில வந்து பிரிக்ஸ் ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட அந்த ஓப்பனர் ஸ்டேடியம்ல இருக்கு நீலகிரிஸ்ல. சரிங்களா? ஸோ இங்க நமக்கு வந்து ஒலிம்பிக் அகாடமிஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போக நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது மினி ஸ்டேடியம். 234 சட்டமன்ற தொகுதிகளில் கொண்டு வரக்கூடியதான் மினி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்றோம். சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியா. ஸோ 234 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில கொண்டு வரப்படும். ஸோ மினிமம் 5 மேஜர் ஸ்போர்ட்ஸுக்காக இது இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேடியமும் 3 crore rupeesல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணது வந்து சேப்பாக். ஸோ அங்கே வந்து மாடர்னைஸ்ட் ஜிம் இருக்கு. அப்புறம் சோழவந்தான், ஸ்ரீவைகுண்டம், காரைக்குடி இங்கே வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டது 4/3/25 வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்த மினி ஸ்டேடியம் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் கலைஞர் சென்டினரி பாக்ஸிங் அகாடமி கோபாலபுரம்ல இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8 கோடியில வந்து கட்டப்பட்டது. 8 crore 25 to 25 அன்னைக்கு கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து சவுத் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் பாக்ஸிங் அகாடமி ஆஃபர் வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடியது. ஸோ சவுத் இந்தியா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பாக்ஸிங் அகாடமி. ஸோ நெக்ஸ்ட் மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து சேலம்ல இருக்கு. மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சேலம்ல இருக்கக்கூடிய கருப்பூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 6 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொன்னோம். ஸோ அது வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ 6 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து மேல்கோட்டையூர்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இங்க வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபென்சிங், பேட்மிண்டன், சைக்கிளிங், ஆர்ச்சரி. சரிங்களா? ஸோ இந்த 4 கேம்ஸுக்கான 6 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் இந்த
தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு மேலக்கோட்டையும். அதுக்கப்புறம் டென்னிஸுக்கு பார்த்தோம்னா நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஏஜிபி காம்ப்ளெக்ஸ். அத்லெட்டிக்ஸ் வரப்போ ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம், 2 ஸ்டேடியமே வந்து அத்லெட்டிக்ஸ்க்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ அடுத்து வந்து வெள்ளூர் சத்துவச்சாரி. ஸோ சத்துவச்சாரி இங்கே வந்து வெயிட் லிஃப்டிங் பாக்ஸிங். ஸோ வெயிட் லிஃப்டிங் பாக்ஸிங்கான சென்டர் வந்து சத்துவாச்சாரி வெள்ளூர். அதுக்கப்புறம் மென்ஸ் ஹாக்கிக்கானது சரிங்களா. ஸோ மென்ஸ் ஹாக்கிக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கோவில்பட்டி தூத்துக்குடியில் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. மென்ஸ் ஹாக்கி கோவில்பட்டி தூத்துக்குடி. ஸோ டோட்டலாக 6 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் சரிங்களா. ஸோ அது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு சொன்னோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கான ஹாஸ்டல்ஸ் எக்ஸலன்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் சரிங்களா. இது வந்து எக்மோர்ல இருக்கக்கூடியது. இது இந்த பிளேஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, கேட்க சான்ஸ் இருக்கு. எக்மோர்ல இருக்கக்கூடியது மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம். இது வந்து விமென் ஹாஸ்டல். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து அகைன் விமென் ஹாஸ்டல். இதனோட ஸ்போர்ட்ஸ் வந்து ஹேண்ட்பால் கபடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா சரிங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 6 டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ 6 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், கடலூர், திருநெல்வேலி இதெல்லாம் வந்து சும்மா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இது ரொம்ப முக்கியமானது. ராமநாதபுரத்தில் பிறப்பன வலசையில கொண்டு வந்திருக்காங்க ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ தமிழ்நாட்டில் கோவளம், மகாபலிபுரம், ராமநாதபுரம் இந்த இடங்கள்லாம் வந்து இந்த பீச்சஸ்லாம் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃபிங், கயாக்கிங், விண்ட் சர்ஃபிங் இதெல்லாம் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பிறப்பனை வலசை ராமநாதபுரம்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் சென்டர் ஈரோடுல இருக்கக்கூடிய கரட்டுப்பாளையம். வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங் சென்டர் பரமக்குடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் 50 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங் சென்டர். ஸோ இது போக வேறு என்னென்ன ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து எஸ்டிஐடி கீழே இருக்கக்கூடியது தான். ஸோ வேறு என்ன மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி கேம்ஸ் இது வந்து 2024 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 86.36 crore rupeesல சரிங்களா. ஸோ இதுக்கான அந்த மஸ்கட் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க, களம் நமதே. ஸோ வீரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆனுவலி கண்டக்ட் பண்ணக்கூடியது ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ், பப்ளிக் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் தான். ஸோ மென் அண்ட் விமனுக்கு தனி கேட்டகரி இருக்கு. டிஸ்ட்ரிக்ட், ரீஜனல், ஸ்டேட் லெவல்ஸ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெப் போர்ட்டல் CMTrophyTamilnadu.in இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 36 ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 36 ஸ்போர்ட்ஸ் அதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கபடி, சிலம்பமும் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வரக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் தங்குறதுக்கான இடம் அகாமடேஷன் வந்து டிஎன்பிஎஸ்யூ. ஸோ டிஎன்பிஎஸ்யூவில் மேலக்கோட்டையூரில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெடல் டேலி. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை தான் இருக்காங்க. ஸோ 105 கோல்டு, 2வது கோயம்புத்தூர், 3 செங்கல்பட்டு சரிங்களா. ஸோ C கியூப் சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து மிராக்கிள் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் சரிங்களா. அது அந்த நிகழ்ச்சி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆர்டிஸ்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் வந்து ஒரு டெமோ கேமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீடியோ கேம் பற்றினது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டெமோ கேமா 2024 சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி கேம்ஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கக்கூடிய ஸ்கீம். ஸோ 33 ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த ரேங்க்ல தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க கிட்டு. நெக்ஸ்ட் வந்து 100 crore rupees அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுத்த மாதிரி அர்பன்லேயே கொடுக்கறதுக்காக 100 crore வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான மானிட்டர் ட்ராக் பண்ணக்கூடிய ஆப் வந்து TM ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் ஆப் மூலமா மானிட்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் வேர்ல்டு கோல்டு குவிஸ்ட். ஸோ இது வந்து எதுக்காகனா ஒலிம்பிக்ல போயிட்டு ஏதாவது ஒரு மெடல் வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்கான அதுக்கான ஒரு டெடிகேட்டட் ப்ரோக்ராமாக தான் இந்த ஒலிம்பிக் கோல்டு குவிஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து அவங்க இன்டர்நேஷனல் லெவலையோ நேஷனல் லெவல்ஸ்லயோ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃபினான்சியலாக அவங்களுக்கு வந்து நிதி சப்போர்ட் இல்லாத போது
அவங்க கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக ஃபினான்ஷியல் நிதி உதவி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் தான் டிஎன் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட்டு பாருங்க 6/8/23, 6 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டேட்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ 3 crore rupees கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. கவர்மெண்ட் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ல வந்து அப்படியே வச்சு கொடுப்பாங்க சரிங்களா. ஏதாவது வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்து ஸோ இதனுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆடிட்டிங் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ அதன் மூலமா இதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஃபவுண்டேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த டோனர்ஸுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஸோ கொடுக்கக்கூடிய ஃபண்டு வந்து முறையாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆடிட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் போர்ட்டலும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் 6/8/23 அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. செக்ஷன் 8 கம்பெனி அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்ண முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்யூட் சரிங்களா. ஸோ இது வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா 4 ரேசிங் ஈவெண்ட் சரிங்களா. ஸோ இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், விக்டரி வார் மெமோரியல், நேப்பியர் பிரிட்ஜ், சிவானந்தா சாலை, மவுண்ட் ரோட் இந்த ட்ராக்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 3.7 கிலோமீட்டர் சர்க்கியூட்டு, லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் இன் இந்தியா வந்து சவுத் ஏசியாவில் கண்டக்ட் பண்ணது சென்னையில் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 தமிழ்நாடு தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ எஸ்டிஏடியும் அதுக்கப்புறம் செஸ் ஃபவுண்டேஷன் 2 பேரும் கொலாபரேஷனில் ஹோஸ்ட் பண்ணப்பட்டது. இதில் 8 இந்தியன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் 8 இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ரைஸ் மணி 70 lakh rupees. இந்தியா வந்து கோல்டு அண்ட் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் கேட்டகரி இதை வந்து வின் பண்ண கிராண்ட் மாஸ்டர் வந்து பிரணவ் வி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேட்டகரி வின் பண்ணவர் அரவிந்த் சிதம்பரம் சரிங்களா. ஸோ இவங்க வந்து அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் அந்த கேட்டகரியில் வந்து அவங்க வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அந்த நேம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஏடி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன்ஸ் இவங்க 2 பேரும் கொலாபரேஷனில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மெடல் டேலி பார்த்தோம்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் தேர்டில் இருக்கு. இந்தியா 21 கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் 76th நேஷனல் ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் சரிங்களா. இது வந்து செங்கல்பட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஏடி தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் 2 பேரும் கொலாபரேஷனில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு 4th பிளேஸில் வந்திருக்கும். சீனியர் கேட்டகரி, ஜூனியர் கேட்டகரியில் 2nd பிளேஸில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டென்னிஸ் ஏடிபி சேலஞ்சர் 2 2025 3rd எடிஷனை சென்னையில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. சென்னை ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மென்ஸ் ப்ரொஃபஷனல் டென்னிஸ் சர்க்கியூட் சரிங்களா. ஸோ ஏடிபி அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் டென்னிஸ் காம்படிஷன் 1 crore rupeesல இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கிரியன் ஜாக்வின் சரிங்களா. இவர் தான் வந்து சிங்கிள்ஸ் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஏடி ஏசியா ட்ரைத்லான் கப் சென்னை 2025 சரிங்களா. இது வந்து 3 கேம்ஸ் இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஸ்விம்மிங், சைக்கிளிங் அதுக்கப்புறம் ரன்னிங் சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்தோனேசியாவை சார்ந்த ஆயு பிருத்திவி மார்டினா அதுக்கப்புறம் ஐக்னோ மினாரி ஜப்பான், ஜெந்தர் அண்ணா சுவிட்சர்லாந்து சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பொசிஷன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைத்லான் அப்படின்னா என்ன கேம்? அந்த 3 கேம் ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. இதில் மெடல் டேலியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹரியானா, தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு, 3வது உத்தரப்பிரதேஷ் சரிங்களா. ஸோ 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. HCL சைக்கிளத்தான் வந்து மகாபலிபுரம்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஈசிஆர் ரோட்ல. நெக்ஸ்ட் சர்ஃபிங் நேஷனல் சாம்பியன்ஷிப் எல்லாம் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப டெப்த்தாலாம் தேவையில்லை. ஸோ சர்ஃபிங் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஸோ சர்ஃபிங் அசோசியேஷன் டு கண்டக்ட் மகாபலிபுரம் கோவளம் பீச்சில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. கீ ரோல் இன் செலக்டிங் இந்தியன் சர்ஃபிங் டீமுக்கான மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ப்ளே பண்ணக்கூடியது. ஸோ வின்னர்ஸ் ஆஃப் ஏசியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஃபார் அப்கமிங் ஏசியன் கேம்ஸ் அதுக்கான செலெக்ஷன் கேமாக
இது வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு? அறிஞர் அண்ணா நேம்ல இருக்கக்கூடியது அறிஞர் அண்ணா சைக்கிள் ரேஸ். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ அவருடைய பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டர் 13, 15, 17 இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. வின்னர்ஸுக்கான ப்ரைஸ் மணி 5,000, 3,000, 2,000 சரிங்களா. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 1 lakh வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணா மராத்தானும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சரிங்களா. ஸோ இது வந்து ஆல் ஏஜஸ் சரிங்களா. ஸோ 17 to 25 ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் எபோ 25 இந்த மாதிரி சரிங்களா. ஸோ இதுவும் வின்னர்ஸுக்கு 5,000, 3,000, 2,000ங்கிற ப்ரைஸ் மணி கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் TSCS, இது வந்து அப்ரிவேஷன் சும்மா படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் அண்ட் சென்ட்ரல் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் டோர்னமெண்ட் 24 to 25 ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் டோர்னமெண்ட்ஸ் AICS அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு. அடுத்ததான் வந்து ஸ்கீம்ஸு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை எப்படி கொண்டு வரலாம், அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரக்கூடியது டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு பீட்டஸ்ட் டேலண்ட் ஸ்போர்ட்டிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 6th, 7th, 8th இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய மோட்டார் ஸ்கில்ஸை வந்து அசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது சரிங்களா. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் STIT 2 பேருமே வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டேலண்ட் ப்ரோக்ராம். இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸுக்கான ஸ்போர்ட்ஸ் பர்சனை செலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தமிழ்நாடு டேலண்ட் ப்ரோக்ராம். அதே மாதிரி சம்மர் கோச்சிங் கேம்ப் ஒவ்வொரு வருஷமும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் பிலோ ஏஜ் ஆஃப் 16. ஸோ 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெசிடென்ஷியல் கோச்சிங் கேம்ப் 15 days கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி LTS லேர்ன் டு ஸ்விம் ப்ரோக்ராம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா டேலண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான 27 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ், டோட்டலாக 27 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா 7th, 8th, 9th, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ 6 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தோம், அது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸுக்கான 6 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ சின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், அப்புறம் நேரு இண்டோர் ஸ்டேடியம், கோவில்பட்டி, தூத்துக்குடி, காட்பாடி, ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம், இது வந்து எக்மோரு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம். இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்ஸுக்கான எக்ஸலன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டர் வேர்ல்டு பீட்டஸ்ட் டேலண்ட் ஸ்பாட்டிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே தான் இந்த அகாடமிஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பிரிண்ட் அண்ட் ஜம்ப்ஸ் அகாடமி மதுரை, ப்ரோஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி, மிடில் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் திருவண்ணாமலை, ஃபுட்பால் பாய்ஸ்க்கானது நாகப்பட்டினம், கேர்ள்ஸ்க்கான ஃபுட்பால் அகாடமி திண்டுக்கல், கனாயிங் அண்ட் கயாக்கிங் அகாடமி செங்கல்பட்டு, டைவிங், ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ், ராக்கெட் சென்னை சரிங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்ன கேம்ஸுக்கான எந்தெந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து ஃபேக்ட் டேட்டாஸ் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் ஒன்ஸ் ரீட் பண்ணி நம்ம மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ். இது வந்து டோட்டலாக 37 இருக்குது சரிங்களா. 37 கேலோ இந்தியா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியோடைய கேலோ இந்தியா சென்டர்ஸ் சரிங்களா. ஸோ கேலோ இந்தியா ஸ்கீம் கீழே இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கேலோ இந்தியா சென்டர்ஸ் KIC அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து கோச்சஸாக இருக்கக்கூடியவங்க ஃபார்மர் அத்லெட்ஸ், சாம்பியன் அத்லெட்ஸை கோச்சஸாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சரிங்களா. ஸோ அது வந்து ஸ்டேட் லெவலுக்கான ஒரு சென்டர் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் STIT ஸ்டார் அகாடமி சரிங்களா. ஸோ இது வந்து இதில் கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க STIT ஸ்டார் அகாடமி மூலமாக. நெக்ஸ்ட் வந்து சாய் ட்ரைனிங் சென்டர். ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை, சேலம், சென்னை சரிங்களா. இது வந்து ஜூனியர் அத்லெட்ஸ்க்காக. ஸோ 10 to 18 years ஏஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஜூனியர் அத்லெட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான சாய் ட்ரைனிங் சென்டர்ஸ் மயிலாடுதுறை, சேலம், சென்னையில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான அவார்ட்ஸ் சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியாங்க. கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல சரிங்களா. ஸோ 2024 பேரா ஒலிம்பிக் அத்லெட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் வின் பண்ணியிருக்கக்கூடியவர் குகேஷ் டி அவர்கள் சரிங்களா. குகேஷ் டி இவர் வந்து செஸ்ஸுக்காக. அதுக்கப்புறம் அர்ஜுனா அவார்ட் பார்த்தோம்னா பேரா பேட்மிண்டனுக்காக துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு. அப்புறம் மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ, சுமதி சிவன் சரிங்களா. இவங்களுக்கு வந்து பேரா பேட்மிண்டனுக்காக அர்ஜுனா அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாஷுக்கு வந்து அபய் சிங் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க அர்ஜுனா
அவார்ட், தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து குகேஷ் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 2024 வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து மெடல் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ் 24 சரிங்களா. ஸோ 4 years வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. சம்மர் அண்ட் வின்டர் ஸ்போர்ட்ஸ் 2 இது இருக்கு. அதே மாதிரி 17 ஸ்போர்ட்ஸ் பர்சன் தமிழ்நாட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து பேரா அத்லெட்ஸ் பார்த்தோம்னா இது வந்து பாரிஸ்ல தான் கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து 6 பேரா அத்லெட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்க. அதில் 4 அத்லெட்ஸ் வந்து மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ பேட்மிண்டனில் வந்து துளசிமதி முருகேசன் சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. மனிஷா ராமதாஸ் பிரான்ஸு, நித்யஸ்ரீ சுமதி சிவன் இவங்களும் பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹை ஜம்புக்கு வந்து மாரியப்பன் அவர்கள் பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் 4 பேர் வந்து மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டோட்டலாக பார்த்தோம்னா 70 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கேஷ் அவார்ட் சரிங்களா, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக 5 lakhலேருந்து 7 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்கீம் வந்து எலைட் அண்ட் MIMS ஸ்கீம் சரிங்களா. ஸோ எலைட்டு MIMS இது ரெண்டுமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் எலைட்டு MIMS ஸ்கீம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 38th நேஷனல் கேம்ஸ் இது வந்து உத்தரகாண்டில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. உத்தரகாண்டில் நடந்திருக்கும் 38th நேஷனல் கேம்ஸ். இதில் 32 ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ 4 டெமோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மல்லக்கம், கலரி பயிட்டு, ராஃப்டிங்கு, யோகாசனா சரிங்களா. இதனாலும் ஒரு டெமோ ஸ்போர்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 38 நேஷனல் கேம்ஸில் தமிழ்நாடு வந்து 6th பிளேஸில் இருக்குது சரிங்களா. 26 கோல்டு வந்து வின் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 92 மெடல்ஸ் வந்து தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கு. 6th பிளேஸில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு 5 கோல்டு வந்து அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 6th கேரம் வேர்ல்டு கப் சரிங்களா. இது கலிஃபோர்னியா யூஎஸ்ல கண்டக்ட் பண்ணது. தமிழ்நாட்டை சார்ந்த செல்வி காசிமா அவங்க வந்து சாம்பியன் வந்து வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலமா 1 lakh rupees வந்து அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வின் பண்ணதுக்கு அப்புறமா கேஷ் இன்சென்டிவா 2 crore rupees வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க காசிமா. அதுக்கப்புறம் மித்ரா நாகஜோதி இவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 2 இடத்துலையும் கொடுத்துருக்கணும். இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேங்க சார் சரிங்களா. ஸோ நேம் வந்து 2 இடத்துல இருக்கு. அது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ காசிமா அதுக்கப்புறம் பிபி மித்ரா இவங்க வந்து கோல்டு வந்து வின் பண்ணியிருப்பாங்க. கேரம் வேர்ல்டு கப். அடுத்தது FIDE வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் சிங்கப்பூர்ல கண்டக்ட் பண்ணது. இதுல வந்து குகேஷ் அவர்கள் தான் வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பா அப்படி சரிங்களா. ஸோ 2nd இந்தியன் ஆஃப்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சரிங்களா. ஸோ டு ரீச் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் இன் கிளாசிக்கல் ஃபார்மேட். ஸோ யங்கஸ்ட் இந்தியன் 18 வயசுல வந்து வேர்ல்டு கிராண்ட் மாஸ்டரா சாம்பியன் வந்து வின் பண்ணியிருப்பார். வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் 2024 வின் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ கேஷ் இன்சென்டிவா 5 crore rupees வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இவரை வந்து ஹானர் பண்ணுற விதமாக அந்த ஈவெண்ட்ல சிஎம் வந்து ஹோம் ஆஃப் செஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அகாடமி, ஸோ செஸ்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு அகாடமியா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் சிஎம் சொல்லியிருப்பா அப்படி சரிங்களா. ஸோ அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பிரணவ் வி இவர் வந்து Under 20 செஸ் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருப்பா அப்படி. ஸோ இது வந்து பெட்ரோவாக் மாண்டனெக்ரோ இங்கே வந்து நடந்திருக்கும். இது வந்து யூரோப் கண்ட்ரி. ஸோ யங்கஸ்ட் இந்தியன் பிளேயர் கேஷ் இன்சென்டிவ் 20 lakh ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்சியல் சப்போர்ட் 7.5 lakh வந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு 5th பிளேஸ்ல வந்திருக்கு. ஸோ ஓவரால் மெடல் டாலியில் 3 கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் 25. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கான அவார்ட்ஸ் இன்சென்டிவ்ஸ் ஸ்காலர்ஷிப் பென்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஸ்டேட் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கு. FICCI சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்டு 2024 நியூ டெல்லியில் நடந்திருக்கும். அதில் வந்து பெஸ்ட் ஸ்டேட் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டா அவார்டு 2025 பெங்களூர்ல நடந்திருக்கும். இதுக்கான அவார்டு வந்து STATக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸுக்காக. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து 1 lakh rupees ப்ரைஸு அதுக்கப்புறம் கோல்டு மெடல் கொடுப்பாங்க. இது ஆனுவலி யார் யார் கொடுக்குறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், கோச்சஸ்க்கு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் டோனர், ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் டோனருக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசர், ஸ்போர்ட்ஸ் அம்பையர். ஸோ இந்த கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஆனுவலி.
நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்ட். இது வந்து 3 men 3 women in 15 to 35 ஏஜ் குரூப்ல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது 1 lakh rupees வந்து கேஷ் ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ 2024க்கான அவார்டு யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்டேட்டடா இப்போ என்ன இருக்குன்றது இங்கே கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிபப்ளிக் டே டேப்ளூ. சரிங்களா? ஒரு ரிபப்ளிக் டே டேப்ளூ இதில் வந்து யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹைலைட் பண்ணி தான் இந்த டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய டேபிள். ஸோ ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து லேக்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒலிம்பிக் வந்து 4 years ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, சம்மர் அண்ட் வின்டரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 crore, அப்புறம் 2 crore, 1 crore rupees. சரிங்களா? கோல்டு, பிரான்ஸ், சில்வர், பிரான்ஸ் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏசியன் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் இதுவும் வந்து 4 years ஒன்ஸ் நடக்கக்கூடியது. 50 lakh, 30 lakh, 20 lakh வந்து கேஷ் இன்சென்டிவ். நேஷனல் கேம்ஸ் 2 years ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நேஷனல் பேரா கேம்ஸும் 2 years ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடியது, சீனியர்ஸ்க்காக மட்டும். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து ஆனுவலி கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரைஸ் இன்சென்டிவ் 2 lakh, 1.5 lakh, 1 lakh. அதுக்கப்புறம் IBSA வேர்ல்டு கேம்ஸ் ஸோ பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் இது 4 years ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டெஃப் லிம்ஸ் அந்த காது கேளாதவர்களுக்கான போட்டி. சரிங்களா? டெஃப் ஸ்போர்ட்ஸ் இது வந்து 4 years ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரிங்களா? எலைட் ஸ்கீம் இது வந்து இன்டர்நேஷனல் அப்புறம் ஒலிம்பிக் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுக்கு 30 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில். அதுக்கப்புறம் MIMS மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் இதில் வந்து 12 lakh rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸுக்காக தான். நெக்ஸ்ட் CDS இதில் வந்து 2 to 4 lakh வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 100 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அவங்களோட ஏஜ் வந்து அத்லெட்ஸ் அண்டர் 20க்குள்ள இருக்கக்கூடியவங்க who won கோல்டு மெடல்ஸ் அட் நேஷனல் லெவலில் கோல்டு வந்து வின் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அத்லெட்ஸுக்கு 2 to 4 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? ஸோ அது வந்து 6,000 rupees வந்து மந்த்லி, ஏஜ் வந்து 58 years மேலே இருந்தால். சரிங்களா? 58 ரீச் பண்ணியிருந்தா உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 6,000 rupees மந்த்லி பென்ஷன். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஒரு வெல்ஃபேர் ஃபண்டு 50 lakh rupeesல கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான அன்ஃபார்ச்சுனேட் எக்ஸ்பென்சஸை சமாளிக்கிறதுக்காக. ஸோ 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட் லெவலில் மெடல் வின் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சரிங்களா? ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ல 10% ரிசர்வேஷன் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து இந்த 3% இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வி சுப்ரமணி இவர் வந்து கோகோ வேர்ல்டு கப். சரிங்களா? அது வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக இவருக்கு 25 lakh rupees வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிருத்வி சேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஸ்திரேலியன் ஓபன் மென்ஸ் சிங்கிள்ஸ் ஃபார் டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் இயரிங். சரிங்களா? ஸோ இந்த சாம்பியன்ஷிப் வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ காது கேளாதவருக்கான அந்த பிரிவில். சரிங்களா? பிருத்வி சேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே SDAT அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து அவங்களுக்கு கீழே ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து டைரக்டரேட் ஆஃப் யூத் வெல்ஃபேர் இது வந்து 2013 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ மெயினாக யூத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதாவது ஹெல்த், டிசிப்ளின், ஸ்கில் பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரக்கூடியது. சரிங்களா? இதுவும் வந்து SDAT கீழே தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ SDAT செக்ரட்டரி அவர் தான் வந்து இதுக்கு வந்து டைரக்டராக இருப்பாங்க. சரிங்களா? இந்த டைரக்டரேட் ஆஃப் யூத் வெல்ஃபேரோடைய டைரக்டர் வந்து SDAT மெம்பர் செக்ரட்டரி தான் டைரக்டராக இருப்பா. அப்படி அதே மாதிரி நேரு யுவ கேந்திராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரூரல் யூத்தாக இந்த கேந்திராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூத் கிளப்ஸ் எல்லா வில்லேஜஸ்லையும் யூத் கிளப் வந்து கொண்டு வரணும். 5 யூத் ஹாஸ்டல்ஸ் வந்து சென்னை, மதுரை, தஞ்சாவூர், ஊட்டி, திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் சிஎம் இனாகிரேட் பண்ணது August 11, 2022 வந்து லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி தந்தை பெரியார் மெமோரியல் லெக்சர் ஸோ 25 lakh வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 2024 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எங்கெங்க இருக்கு? அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரக்கிங்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஏலகிரி, ஒகேனக்கல் இது வந்து ராக் கிளைம்பிங், அப்புறம் ராப்லிங் என்தூசியாஸ். ஸோ ராக் கிளைம்பிங் ஹில்ஸில் மேலே ஏறக்கூடியது, ராப்லிங் மேலே இருந்து கீழே இறங்கி வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுக்கான
பிளேசஸ் சொல்லியிருக்காங்க, ஏலகிரி, ஒகேனக்கல். அடுத்து வந்து NYKS, ஸோ நேரு யுவ கேந்திரா சங்கத்தன் 1987 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ வில்லேஜஸ்ல வந்து யூத் கிளப்ஸ் இருக்கும், அந்த யூத் கிளப்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ண ஒரு நெட்வொர்க் தான் இந்த நேரு யுவ கேந்திரா சங்கத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ யூத் வாலண்டியர்ஸ், யூத்தை வந்து சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியது, சரிங்களா. ஸோ 15 to 29 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய யூத்தை வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கக்கூடியது தான் இந்த NYKS அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து சேவா, இதுக்கான அப்ரிவேஷன் பாருங்க, சர்வீஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ வாலண்டரி ஆக்ஷன். சர்வீஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ வாலண்டரி ஆக்ஷன். 16th ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அடையாறுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூத் ஹாஸ்டல்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காஷ்மீரி யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இதுவும் வந்து யூத் ஹாஸ்டல் அடையாறுல இருக்கக்கூடிய இதில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை சார்ந்த யூத்ஸ் வந்து இங்கே வந்திருப்பாங்க, சரிங்களா. புல்வாமா, ஸ்ரீநகர், பட்காம், ஆனந்த்நாக், பாரமுல்லா, குப்வாரா, சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய யூத் வந்து இங்கே வந்து யூத் ஹாஸ்டல்ஸ், அடையார் யூத் ஹாஸ்டல்ஸ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் லெவல் நெய்பர்ஹுட் யூத் பார்லிமெண்ட், நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல், யுவ உற்சவ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி யூத்ஸ்க்கு வந்து சொல்லக்கூடியது, சரிங்களா. அவங்களுடைய வேல்யூஸை அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல், யுவ உற்சவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. NSS, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், NSS, சரிங்களா. சோசியல் சர்வீஸ், ஸோ இதுவும் அதே மாதிரி தான் யூத்ஸை வந்து சோசியல் சர்வீஸ் பண்ண அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடியது NSS. ஸோ இது வந்து லான்ச் பண்ணது 1969 கொண்டு வந்திருப்பாங்க, September 24, 1969. இந்த September 24 தான் NSS டேன்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு NSS ஆஃபீஸர் இருப்பா. அப்படி இந்த NSS உடைய மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா நாட் மீ பட் யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் தான் இது கோஆர்டினேட் பண்ணக்கூடியது. ஸோ மினிஸ்ட்ரி, இந்தியா லெவலில் பார்க்குறப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே இருக்கக்கூடியது, சரிங்களா. வாலண்டியர்ஸ், ஸோ வாலண்டியர்ஸ் நம்பர்ஸ் வச்சு பார்க்குறப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே அதிகமாக இருக்காங்க. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த வாலண்டியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. 120 hours அவங்களுடைய அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த அகாடமிக் இயரில் 120 hours வந்து அவங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேம்ப் 7 days வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கார்பஸ் ஃபண்ட் அட் ரேட் ஆஃப் ₹10 கலெக்டட் ஃப்ரம் ஈச் ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் இன் ஃபர்ஸ்ட் இயர். நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல், ஸோ 2025 பாரத் மண்டபம்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. விக்சித் பாரத் யங் லீடர் டயலாக் ப்ரோக்ராம் சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எந்த இது கீழே வருது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டேட் லெவல் ஒர்க் ஷாப், ஸோ NSS கண்டக்ட் பண்ண ஒர்க் ஷாப்ஸ். டிஜிட்டல் மீடியா அடிக்ஷன், ஸோ யூத் அகைன்ஸ்ட் டிஜிட்டல் மீடியா அடிக்ஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில். அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ், இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்காக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. அட்வென்ச்சர் கேம்ப் டான் பாஸ்கோ ரிட்ரீட் சென்டர் ஏற்காடு, சரிங்களா. இது வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் வந்து VIT வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடந்திருக்கும். ஸோ இந்த NSS உடைய ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஃபேக்ட் செக் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீச் கிளீனிங் டிரைவ், இது வந்து லைவ் கிரீன் லவ் ப்ளூ அப்படிங்கிற அந்த ஸ்லோகன்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. வாலண்டரி மேப்பிங் ஃபார் மான்சூன் ப்ரிப்பேர்னஸ் இன் கொலாபரேஷன் வித் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட NSS சேர்ந்து அந்த மான்சூன் வரப்போ நமக்கு வந்து எங்கே அந்த ஏரியாஸ் வல்னரபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு மேப் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி TNPSU அப்படின்னு சொல்லக்கூடியது 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் PYQ, சரிங்களா. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸை பற்றின எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் யூனிவர்சிட்டி டு திஸ் ஃபீல்டு, சரிங்களா. இதனுடைய மோட்டோ வந்து எக்ஸலன்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ UG PG அதுக்கப்புறம் PhD ப்ரோக்ராம்ஸும் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 கிளாசிஃபிகேஷன் 3 ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் யோகா, அப்புறம் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், சரிங்களா. ஸோ இதில் வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபிசிக்கல் எஜுகேஷன், யோகா, எக்ஸசைஸ், ஃபிசியாலஜி அண்ட் பயோமெக்கானிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெக்னாலஜி. இதான் வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ 3 ஃபேக்கல்ட்டி 5 டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியோட 24 காலேஜஸ் வந்து அஃபிலியேட் ஆகிருக்கு. 24 காலேஜஸ், அதில் 5 காலேஜஸ் வந்து
எக்ஸ்க்ளூசிவாக யோகாக்காக இருக்கக்கூடியது. ஸோ இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்னா வில்லேஜ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் கலரி பயிட்டு அண்ட் சிலம்பம் ட்ரைனிங் சென்டர் இருக்குது இந்த கேம்பஸில். ஹை பர்ஃபார்மன்ஸ் பேட்மிண்டன் அகாடமி, டேபிள் டென்னிஸ் அகாடமி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பயோமெக்கானிக்ஸ் லெபார்டரி, ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அத்லெட்ஸ், யூனிவர்சிட்டி ஹெல்த் சென்டர், இதெல்லாம் வந்து கேம்பஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி. சரிங்களா, இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட விண்டு டனல் அனாலிசிஸ்க்காக, அதுக்கப்புறம் வேல்டெக் யூனிவர்சிட்டியோட ஸ்போர்ட்ஸ் ஏரோடைனமிக் சென்டர், ஏமெட் யூனிவர்சிட்டி ஃபார் ரிசோர்ஸ் ஷேரிங்காக, இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸும் வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கக்கூடியது. சரிங்களா, ஸோ அதில் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் வந்து பிவிக்கில் கேட்டாங்க 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து என்சிசி. சரிங்களா, ஸோ என்சிசி அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங். சரிங்களா, நமக்கு வந்து தெரிஞ்ச ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மிலிட்ரி லெவல் ட்ரைனிங், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து டிசிப்ளினாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா, ஸோ அந்த நேஷனல் கேடட் கார்ப்ஸ் ஆக்ட் வந்து 1948 கொண்டு வந்திருப்பாங்க. என்சிசி ஆக்ட் 1948. மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் மோட்டோ. சரிங்களா, ஸோ இதனுடைய ஹெட் வந்து ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து இருப்பா, அப்படி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்சிசி. ஸோ அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த என்சிசியை வந்து 7 டைரக்டரேட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபாருக்கான டைரக்டரேட் உடைய ஹெட் வந்து டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 5 என்சிசி குரூப்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சென்னையில் 2, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளியில் ஒவ்வொன்று இருக்குது. சரிங்களா, ஸோ 12 and above ஏஜ் 12 and above தான் எலிஜிபிள் டு என்ரோல் இன் என்சிசி ஆன் வாலண்டரி பேசிஸ். 12 வயசுக்கு மேலே இருந்தால் என்சிசியில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ண முடியும், அந்த ஏஜ் கிரைட்டீரியா தாண்டி இருந்தால். ஸோ அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர்ஸ் ஏஎன்ஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் அப்பாயின்மெண்ட், ஸ்கூல் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அந்த என்சிசி ஆஃபீஸர்ஸ் தான் சொல்கிறாங்க. பிலோ ஏஜ் ஆஃப் 48 கீழே இருக்கணும். என்சிசி ட்ரைனிங் அகாடமி இடையாப்பட்டி மதுரையில் இருக்கக்கூடியது. சின்ஸ் 2017 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. பர்மனன்ட் கேம்ப் ஏரியா நீர் பெய்யா செங்கல்பட்டில் இருக்கு. அப்புறம் பேஃபில் ஃபயரிங் ரேஞ்ச், இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது, மேலக்கோட்டையூர். ஸோ அதில் இருந்து இந்த ஃபயரிங் ரேஞ்ச் வந்து இருக்குது. அதே மாதிரி ஏர் விங் என்சிசி யூனிட்ஸ், நாவல் விங் என்சிசி யூனிட்ஸ், இதெல்லாம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க முன்னெடுத்தக்கூடிய ஒரு ட்ரீ பிளான்டேஷன் ஈவெண்ட் வந்து 1 கேடட் 1 ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டர்நேஷனல் யோகா டே 21 ஜூன். சரிங்களா, இது தமிழ் மேக்சின்லையும் பார்த்துருப்போம். இன்டர்நேஷனல் யோகா டே 21 ஜூனு. அதுக்கப்புறம் பீச் கிளீனிங் ஈவெண்ட் வந்து புனித் சாகர் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டெல்லி கண்டோன்மெண்ட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் ரிப்பப்ளிக் டே கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து தமிழ்நாடு டைரக்டரேட் வந்து ஓவரால் 3rd பொசிஷன் வந்திருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி பெஸ்ட் என்சிசி டைரக்டரேட் அப்படிங்கிற அவார்டும் தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. 33rd ஆல் இண்டியா ஜிவி மௌலங்கா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப், இது வந்து திருவாண்டரமில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. யாருடைய நேமில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். ஜிவி மௌலங்கார் நேமில் வந்து ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஆல் இண்டியா தல் சைனிக் கேம்ப், இதெல்லாம் வந்து அப்ரிவேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஏஐடிஎஸ்சினா ஆல் இண்டியா தல் சைனிக் கேம்ப்பு. அதுக்கப்புறம் ஏஐவிஎஸ்சி, இது வந்து ஆல் இண்டியா பயு சைனிக் கேம்ப்பு. ஏஐஎன்எஸ்சி ஆல் இண்டியா சைனிக் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த என்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய கேம்ப்ஸு. ஓசன் சைலிங் எக்ஸ்பெடிஷன், சரிங்களா, சமுத்திர சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து என்சிசி கீழே தான் இருக்கு. சமுத்திர சக்தி ஓசன் சைலிங் எக்ஸ்பெடிஷன், சமுத்திர சக்தி 302 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி டு காரைக்கால் வரைக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பேசிக் ஸ்கீயிங் கோர்ஸ், இது வந்து ஜவஹர் இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனியரிங் அண்ட் வின்டர் ஸ்போர்ட்ஸ் நுன்வான் பகல்காமில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ பேசிக் ஸ்கீயிங் கோர்ஸ் வந்து ஜவஹர் இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனியரிங் அண்ட் வின்டர் ஸ்போர்ட்ஸ் நுன்பாவன் பகல்காமில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஆச்சிங் எக்ஸ்பெடிஷன் சென்னை டு நாகப்பட்டினம் வரைக்கும். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் நிறையா அந்த ஊர் பேரே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஒரு முறை 2 முறை ரீட் பண்ணிங்கனால இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மக்கப் ஆகிவிடும். சரிங்களா, ஸோ எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்க.